நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு, தமிழ் சினிமாவில் ஹாரர் படங்கள் ஏன் நகைச்சுவையோடு இருக்குது அப்படிங்கிறது தான். ஹாரர் அப்படிங்கிறது என்ன ஜானர் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஸோ திகில் திரைப்படங்கள். ஸோ திகில் திரைப்படங்கள்ன்றது பொதுவாக ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த உணர்வை பார்வையாளர்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு திரைப்படங்கள், வகையான திரைப்படங்கள். ஸோ அதுதான் இன்டென்ஷனாக இருக்கும். பட் எக்ஸப்ஷனல்ஸும் இருக்குது. இப்போது லைக் ஹாலிவுட்லேயே கூட பார்த்தோன்னா ஸ்கேரி மூவிஸ் அப்படிங்கிற படங்கள்லாம் ஹாரரும் இருக்கும், ஆனால் பேய் காமெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஜானரும் அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடையும் படங்கள் எடுக்கப்படுது. ஹாலிவுட்லேயுமே கூட பல மூவிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அந்த திகில் உணர்வை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய படங்கள் நிறைய வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு பியூர் ஹாரர் ஃபிலிம்ஸ் என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த சில படங்களை பற்றி பார்ப்போம். ஸோ தமிழில் அப்படி அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு 2 படங்கள் சமீப ஆண்டுகளில் வந்த படங்களை பற்றி சொல்லலாம். ஸோ முதல் பீஸா அப்படிங்கிற திரைப்படம். ஸோ இந்த படம் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு போர்ஷன் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த பங்களாக்குள்ளே. ஸோ அந்த போர்ஷன் ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக தியேட்டரில் இருக்கும். நான் கூட அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது ஸோ ரொம்ப ஒரு த்ரில் எஃபெக்ட் இருந்தது. ஸோ அந்த படம் சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு மூவி உண்மையாகவே கிளாசிக்காக ஒரு படம் ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னால் திரு மிஷ்கின் அவர்களுடைய பிசாசு திரைப்படம். ஸோ அந்த படம் ஸோ ஒரு ஒரு பேய் வேற ஒரு கோணத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அதை ஒரு லாஜிக்கலாக வச்சு அது அந்த பேய் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத அவங்க கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணது ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் திரு மிஷ்கின் அவர்கள். ஸோ அந்த படம் ரொம்ப ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஹாரர் ஃபிலிம்ஸில் ஒரு பியூர் ஹாரர் ஜானரை தொட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த திகில் காமெடி ஜானரை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அது தமிழில் அப்படி வந்த சில படங்களை பற்றி பேசணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ நான் சொன்ன ஒரு சில படங்களை தவிர்த்து ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் அந்த கலவையில் தான் வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு காஞ்சனாவாக இருக்கலாம், அதே மாதிரி அரண்மனையில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல படங்கள் வருது. ஸோ இது என்ன அப்படின்னா இது காஞ்சனா நல்லா இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மாஸாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் கேரக்டராகவும் அவர் ஒரு பயந்தாங்கோலி கேரக்டர். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே போர்ஷன்ஸ் எல்லாமே காமெடியாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி அந்த பேய் அவருக்குள்ளே வந்த உடனே அது ஒரு வேற ஒரு பரிணாமத்துக்கு போகும். அது ரொம்ப நல்லா அதை கையாண்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த படங்கள் நல்ல வெற்றி வரவேற்பு மக்கள்கிட்ட கிடைக்குது. ஸோ ஏன் இந்த முறை கையாளப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரணும் எலிமெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மசாலா படங்களுக்குள்ள பட வகைகளுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அது பார்த்தோன்னா இப்போ ஒரு ஆக்ஷனும் இருக்கும், அதே மாதிரி ஹாரரும் இருக்கும், காமெடியும் இருக்கும், சென்டிமெண்ட்டும் இருக்கும். இப்படின்னு நம்ம வைக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மசாலா ஃபிலிமாக அது மாறுது. ஸோ அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்தியன் ஆடியன்ஸ்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அது போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வருது. ஸோ இதே மாதிரி பேய் படங்களில் குத்துப்பாட்டுலாம் நிறைய வர்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் ஒரு ஃபேமிலி பேக்டு என்டர்டெய்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதிகப்படியான ஆடியன்ஸை நம்ம தியேட்டருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இது இந்த முறை பயன்படுத்தப்படுது. அது ஓரளவுக்கு சக்ஸஸும் ஆகுது, பெரிய அளவில் சக்ஸஸும் ஆகுது. பட் கம்பேரிட்டிவ்லி பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஜான்ரா எக்ஸ்பீரியன்ஸ், ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் முதல்ல சொன்னக்கூடிய படங்கள், குறிப்பாக பிசாசு மாதிரி படங்கள் தான் அதை சரியாக கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ இதில் பார்த்தோன்னா ஸோ எந்த படமும் குறை அப்படிங்கிறது நம்ம சொல்லலை. பட் 2 விதமான வகைகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ உலகத்துக்கு ஸ்பைசஸ், மசாலா அப்படிங்கிற விஷயங்களை பாரம்பரியமாக வழங்கக்கூடிய நாடு அப்படிங்கிற விதத்தில் பார்க்கும்போது ஸோ சினிமாலேயும் அந்த ஸ்பைஸு, மசாலா அதிகமாக போடுறாங்க. ஸோ அதுதான் ஆடியன்ஸும் நிறைய நேரங்களில் விரும்புகிறாங்க. பட் பியூர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வேறு. இதுவும் நல்லா இன்னும் ஆடியன்ஸோடைய வரவேற்பு நிறைய பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சினிமா கதைப்போம். நன்றி.